ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வரலாற்றில் முக்கியமான வருடங்கள் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். காலவரிசைப்படி பார்க்க போகிறோம். வரலாறு அப்படின்னு சொன்னாலும் என்னென்னா இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்திய தேசிய மூமெண்ட், இந்திய தேசிய மீன்ஸ் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்திய தேசிய இயக்கம், அந்த காலவரிசையை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1806 என்னென்னா 1952 வரைக்கும் இருக்கிற காலத்தை வந்து பார்க்க போகிறோம். 1952 வரைக்கும் நடந்த முக்கியமான சம்பவங்கள் அதை வந்து என்னென்னா எந்த வருஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரப்போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா வேலூர் கழகம் வந்து எதனால் நடந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட வந்து வரி வசூல் பண்ணுறது போயிடுச்சு. அதனால என்னென்னா மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்கள் இருக்காங்கள்ல, பாளையத்துக்காரர்கள்ட்ட வேலை செஞ்ச சிப்பாய்கள்லாம் யார்கிட்ட போய் சேர்ந்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட, அப்புறமா படையில் போய் சேர்றாங்க. அவங்களுக்கு என்னென்னா அங்கே நடக்கிற இதெல்லாம் வந்து பிடிக்கலை. ஆங்கிலேய சிப்பாய் ஒரு மாதிரி நடத்தப்படுறாரு, இந்திய சிப்பாய் ஒரு மாதிரி நடத்தப்படுறாரு, இதெல்லாம் வந்து பிடிக்கல. டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஒன்று வெடிச்சது தான் வந்து வேலூர் கழகம். ஓகேவா? திப்பு சுல்தானோட பையனான ஃபத்தே ஹைதர் அப்படின்றவரை வேலூர் சிறையில் தான் வேலூர் அந்த கோட்டையில் தான் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க ஃபேமிலியே. பட் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மன்னராக அறிவிப்பாங்க ஃபத்தே ஹைதர் அப்படின்றவரை. அவரை கூட அப்புறமா கொல்கத்தாவுக்கு வந்து என்னென்னா கடத்திடுவாங்க, இங்கேருந்து வந்து அமுச்சு விட்ருவாங்க. ஓகேவா? இது மாதிரி நடந்தது தான் வேலூர் கழகம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1857 பெருங்கழகம் நடக்குது. கிரேட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நடந்தது. இது வந்து நிறைய மன்னர், ராணி எல்லாமே சேர்ந்து வந்து நடத்துனது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் இருந்துச்சு. இப்போ ஜான்சி ராணிக்கு பார்த்திங்கன்னா நாடை வாங்கிக்கிட்டாங்க. நானா சாஹிப் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பென்ஷன் கொடுக்கல அப்படின்னு போராடினார். பேகம் ஹஸ்ரத் மஹால் அவங்க நாடு அயோத்தியா அதை வந்து என்னென்னா அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் அவங்க போராடினாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இந்த கிரேட் ரிவால்ட் பெருங்கழகம் வந்து நடந்துச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா 1885 பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்குறாங்க. இதை தொடங்கி வச்சதே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான். இந்திய தேசிய காங்கிரஸ் ஏன் தொடங்கி வைக்கிறாங்க, அவங்களே எதுக்கு தொடங்கி வைக்கிறாங்க, அது பின்னாடி வந்து அவங்களுக்கு எதிராக எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆளுக்கு ஒன்று கேட்டுட்ருக்காங்க. இந்தியாவில் இருக்க மக்கள்லாம் ஆளுக்கு ஒன்று எங்களுக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரே ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குறத மட்டும் நம்மளே தொடங்கி வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ நான் ஒரு விஷயத்தை நம்மளே முன்னாடி நின்று பண்ணும்போது அவங்க வந்து நம்மளுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணது தான். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வேணும், அது வேணும், இந்திய மக்களுக்கு உரிமை வேணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு ஐஎன்சியை. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தொடங்கினாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வருஷம் கேட்குறத விட எது அதிகமாக கேட்குறாங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர், காலவரிசைப்படுத்துறதை கேட்குறாங்க. ஒரு 4 விஷயத்தை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்த சொல்லுங்கள், காலவரிசைப்படுத்துங்க அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அதனால வந்து என்னென்னா இது மாதிரி பார்க்குறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த நம்ம வீடியோவே பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 1905 என்ன நடந்திருக்கு அப்படின்னா வங்காள பிரிவினை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வங்காளம் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2ஆக பிரிக்க போகிறாங்க. எப்படின்னா இப்படி கோடு போட்டாங்க. கோடு போட்டு மேலே என்னது இந்த சைடு மேற்கு வங்காளம், இந்த பக்கம் இருந்தால் இது வந்து கிழக்கு வங்காளம் அப்படின்னு வந்து பிரித்தாங்க. எதுக்காக அப்படின்னா நிர்வாகத்துக்காக பிரிக்கிறோம் அப்படின்னு போய் சொன்னாங்க. ஆனால் வந்து அது உண்மை கிடையாது. இந்த கிழக்கு வங்காளம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா ஹிந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து மத பிரிவினை மாதிரி இது பண்ண மாதிரி வந்து நம்மளுக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு. ஓகேவா? பின்னால் வந்து இந்த கிழக்கு வங்காளம் தான் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா வங்காளதேசம் அப்படின்னு ஒரு நாடாக மாறிடுச்சு. அதில் கிழக்கு பாகிஸ்தானாக மாறிச்சு. இந்தியா பாகிஸ்தான் பிரித்தாங்கல்ல, அப்போ வந்து பாகிஸ்தான் அப்படின்னு வந்து என்னென்னா மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமா வந்து என்னென்னா பாகிஸ்தான்ட்டு அவங்க சுதந்திரம் வாங்கி வங்காளதேசம் அப்படின்னு மாறிட்டாங்க. ஓகேவா? அதான் வங்காள பிரிவினை. இதுக்கு தான் வந்து நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. சுதேசி இயக்கம் வந்து தொடங்குது. அதனால் சுதேசி இயக்கம் அப்படின்னா என்னென்னா அந்நிய பொருள்களை வாங்க மாட்டோம். என்ன பண்ணணும், சுதேசி பொருள்கள் அப்படின்னா நம்ம நாட்டில் செய்கிற பொருள்கள் இதை தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு பொருள்களை விதேசி பொருள்கள்னு சொல்லுவாங்க, நம்ம நாட்டு பொருள்களை சுதேசி பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதேசி பொருள்களை பயன்படுத்துங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வஉசி என்ன பண்ணுறான்னா சுதேசி நாவாய் சங்கம் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கேருந்து கலியோ லாவோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பலே வந்து கொழும்பு துறைமுகம் வரையும் அனுப்புகிறாரு. கம்மியான டிக்கெட்டில் வந்து என்னென்னா அங்கே வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். கம்மியான காசு தான் டிக்கெட்டுக்கு, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகுது சுதேசி இயக்கம் அப்படின்றது. 1906 பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து தொடக்கம் வந்து என்னென்னா 1906 நடக்குது முஸ்லீம் லீக். இந்த முஸ்லீம் லீக் வந்து தொடங்குறாங்க. ஓகேவா?
இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த நம்ம சுதேசி இயக்கமும் ஒரு முக்கியமான காரணம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து அவங்கள இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், முஸ்லீம்ஸ்லாம் வந்து என்னென்னா தனியாக இருங்க, ஹிந்துஸோட சேராதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு நாங்கள் தனியாக ஏரியா தரோம் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த முஸ்லீம் லீக். இதுதான் பின்னால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடாக இந்தியா பிரியறதுக்கான காரணம் இந்த முஸ்லீம் லீக் தொடக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா 1907 பார்த்திங்கன்னா சூரத் பிளவு நடக்குது. சூரத் பிளவில் என்ன ஆச்சு அப்படின்னா, காங்கிரஸில் இருக்கவங்கள 2 இதாக பிரிச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்கில். மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு 2ஆக பிரிச்சுருந்தாங்க. அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை வச்சு என்னென்னா போராடுறவங்க யாருன்னா மிதவாதிகள், மைல்டாக போராடுறவங்க. தீவிரவாதிகள் அப்படின்னா, தீவிரவாதிகள்னால் இவங்க குண்டு போடுறவங்க அப்படிலாம் வந்து கிடையாது. தீவிரவாதிகள்னால் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக போராட்டத்தில் இறங்குவாங்க. மீன்ஸ் மக்களை வந்து கூப்பிட்டுட்டு போய் போராட்டம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பயங்கரவாதிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் ஆயுதம் ஏந்திய போராட்டம். அவங்க வந்து காங்கிரஸ்குள்ளே கிடையாது, அவங்களாம் வந்து வெளியில் அப்பப்போ 1-2 பேர் வருவாங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ்குள்ளே பயங்கரவாதிகளுக்கு இடம் கிடையாது. மிதவாதி, தீவிரவாதி 2 பிரிவாக இருந்தது. இவங்க 2 பேருக்கும் உள்ளே வந்து என்னென்னா ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. ஆக்சுவலி இதனால தான் காரணம், இந்த வங்காள பிரிவினை ஒரு பெரிய காரணம். வங்காள பிரிவினை என்ன நினச்சாங்க அப்படின்னா, மிதவாதிகள் வந்து வங்காள பிரிவினை வந்து எதிர்க்கலாம், வங்காளத்துக்குள்ளே அந்த போராட்டம் நடத்தணும் அப்படின்னு மிதவாதிகள் நினச்சாங்க. பட் தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது ஒரு அகில இந்திய போராட்டமாக மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து மக்களுக்கு என்ன வரும், நம்ம நாட்டில் வந்து இவங்க துரத்தணும், சுதந்திரம் வேணும் அப்படின்ற இது வரும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் மிதவாதிகள் இதை ஏற்றுக்கல, அவங்க 2 பேருக்கும் ப்ராப்ளம் வருது. இதனால் சூரத் அப்படின்ற இடத்துல வந்து என்னென்னா காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அப்போ வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. அதான் வந்து சூரத் பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ஃபேமஸான இன்சிடெண்ட் நம்மளோட ஹிஸ்ட்ரியில். அடுத்து பார்த்திங்கன்னா 1915 ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. காந்தியடிகள் வந்து இந்தியாவுக்கு திரும்புகிறார். எங்கேருந்து திரும்புகிறார் அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். போயிட்டு இங்கேருந்து ஒரு கேஸ்க்காக போவார். அவர் லாயர் தானே, ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக போவார். பட் அங்கேயே வந்து ரொம்ப நாள் தங்கிட்டு 1915 வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய தடவை வந்துட்டு போயிருப்பார். நடுவில் 1915 இந்தியாவுக்கே ரிட்டர்ன் ஆகுறார். இதுதான் வந்து என்னென்னா இந்த டேவை வந்து என்னென்னா நம்ம பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு வந்து கொண்டாடுறோம். பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னா என்ஆர்ஐ தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. என்ஆர்ஐ அப்படின்னா இந்தியாவில் வாழாத இந்தியர்கள். இந்தியாவில் வாழாத இந்தியர்கள்னால் வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்குள்ளே இல்லாத இந்தியர்கள். அவங்க என்னென்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடிமகன் இது வாங்கியிருப்பாங்க. பட் ஆனால் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தான் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஐ தினமாக கொண்டாடுறாங்க. என்றைக்கு அப்படின்னா ஜனவரி 9 1915 வந்து காந்தியடிகள் திரும்பினார். அந்த தினத்தை கொண்டாடுறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1916 பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் வந்து நடக்குது. தன்னாட்சி இயக்கம் யார் நடத்துகிறா அப்படின்னா 2 முக்கியமான பர்சன்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஆனி பெசன்ட் நடத்துகிறாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா திலகர். 2 பேர் நடத்துகிறாங்க. ஓகேவா. 2 பேரும் இந்த தன்னாட்சி இயக்கம் நடத்துகிறாங்க. இந்த ஆனி பெசன்ட் அப்படின்றவங்க அயர்லாந்துலேருந்து வந்தவங்க. இந்த அயர்லாந்து ஆக்சுவலி யார் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா இங்கிலாந்தோட கண்ட்ரோலில் இருந்தது. நீங்கள் வந்து வேர்ல்டு மேப்பில் பார்த்தா தெரியும். அயர்லாந்தில் வந்து என்னென்னா அயர்லாந்து அப்படின்றது ஒரு பெரிய நாடாக இருந்துச்சு. அதில் வந்து என்னென்னா பாதி நாடு கிட்டத்தட்ட இந்த மேலே இருக்க ஏரியா வந்து நார்த் அயர்லாந்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவை இப்போவும் யார்கிட்ட இருக்குன்னா யூகேட்ட இருக்குது. ஓகேவா. அது மாதிரி வந்து பிடிச்சிருப்பாங்க. மிச்சம் பெரிய ரீஜியன் தான் இப்போ அயர்லாந்து அப்படின்ற பேரில் இருக்குது. இவங்க வந்து அயர்லாந்துலேருந்து வந்தவங்க தான். அங்கே வந்து சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. அதே மாதிரியே வந்து இங்கேயும் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து நடத்துகிறாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னாட்சி இயக்கம்னா என்ன, நாங்களே எங்களை ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறது தான். இதுதான் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனி பெசன்ட், திலகர் 2 பேருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1916 லக்னோ இணைவுனா யார் இணைஞ்சாங்கன்னா, லக்னோவில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்குது. ஹிந்துவும் முஸ்லீமும் வந்து ஒரு உடன்படிக்கை சைன் பண்ணிக்கிறாங்க. ஹிந்து முஸ்லீம் எப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முதலாம் உலகப்போர் 1914 முதலாம் உலகப்போர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து யார் மேலே போர் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா டர்க்கி மேலே போர் செஞ்சிட்ருக்காங்க. டர்க்கி யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இவர் கண்ட்ரோலில் இருக்குது. காலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. காலிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து என்னென்னா அந்த முஸ்லீம்ஸோட புனித தலம் அதெல்லாம் வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. துருக்கிக்கு எதிராக வந்து இவங்க போர் செய்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. முஸ்லீம்ஸ்க்கு வந்து பிடிக்கல பிரிட்டிஷ் வந்து போர் செய்கிறது. ஸோ அதனால் வந்து என்னென்னா ப்ராப்ளம் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்துஸோட வந்து சைன் பண்ணுறாங்க. அதான் லக்னோ இணைவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
லக்னோவில் தான் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. 1917 அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பரன் சத்தியாகிரகம். இப்போ காந்தியடிகள் என்ன பண்ணார், இதில் வந்து நுழைஞ்சிட்டார், அரசியலில் வந்துட்டார், காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. சாம்பரன் சத்தியாகிரகம் அப்படின்னா சாம்பரன் அப்படின்ற ஒரு இடம் வந்து பீகாரில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரின்னு சொல்லுவாங்க, இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாயச்செடி. அந்த சாயச்செடியை வந்து என்னென்னா பயிரிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செடியை வந்து என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணுவாங்க. வெளிநாட்டில் வந்து என்னென்னா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரிஸ். அங்கே வந்து என்னென்னா டெக்ஸ்டைல் அந்த துணிக்கெலாம் சாயம் ஏற்றுறதுக்கு அந்த சாயச்செடியிலேருந்து வர சாயத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணதால் இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாப்பாட்டு பயிர், உணவு பயிரெலாம் விளைவிக்கிறதுக்கு பதிலாக என்னென்னா எல்லோரும் இண்டிகோ தான் பயிர் பண்ணணும், அவரி தான் பயிர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்பாடு பொருள். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் நம்மளே தயாரிக்காமல் என்ன ஆகும் அப்படின்னா விலைவாசிலாம் அதிகமாகும்ல, அதனால் சாப்பாடு பொருளோட விலையேற்றம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதோட விளைவை நம்ம வந்து என்னென்னா சுதந்திரத்துக்கு பின்னாடியும் வந்து நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறமா தான் வந்து என்ன ஆகுச்சு அப்படின்னா இந்த க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சிலாம் கொண்டு வந்து இப்போ மாறி இருக்குது. இந்த சுச்சுவேஷனை நம்ம என்ன கண்ட்ரோல் கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டது நம்ம நாட்டு கவர்மெண்ட்டும். சாம்பரன் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இது மாதிரி அவுரி பயிர் வந்து என்னென்னா பயிர் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே இருக்க விவசாயிகளுக்குலாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவுரி பயிர் வந்து என்னென்னா பயிரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன கடனாக கொடுக்குறாங்க, அதை பயிரிடணும்ல, வாங்கி பயிரிடுறது அதுக்கெலாம் வந்து காசு கொடுத்துட்டு போகிறாங்க. கம்மியாக தான் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க, வாங்கும்போது கம்மியான விலைக்கு தான் கொள்முதல் பண்ணுறாங்க. இதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எல்லோரும் என்னென்னா கடன் வாங்குறவங்க நிறைய கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் அதெல்லாம் மாட்டிக்கிறாங்க, இடத்தையே எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குது. இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை நடக்குது. அப்போ தான் வந்து என்னென்னா காந்தியடிகளை வந்து ஒருத்தர் கூப்பிடுவார், ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுவார். காந்தியடிகளும் போய் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுட்டு வருவார். அப்புறமா ஒரு கமிட்டியே ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டிக்கும் வந்து காந்தியடிகளை ஒரு உறுப்பினராக போடுவாங்க. அது மாதிரி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் காந்தியடிகள் போய். சாம்பரன் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போய் சால்வ் பண்ணி வைப்பார் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் அப்படின்னு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அகமதாபாத்தில் ஒரு மில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளேக் போனஸ் அப்படின்னு ஒன்று அந்த காலத்தில் கொடுத்துட்ருப்பாங்க. பிளேக் வந்த காலத்தில் போனஸ் தொகை அப்படின்னு கொடுப்பாங்க. பிளேக் நோய் பரவும் போது என்னென்னா அந்த போனஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா பிளேக் நோய் வந்து நின்னோடனே என்ன கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தொழிலாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் அப்படி போராட்டம் பண்ணுறாங்க, அதான் பிளேகே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏற்றம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த பிளேக் போனஸ் வந்ததால் தான் அவங்களால வந்து அவங்க குடும்பத்தை வந்து பார்த்துக்க முடிஞ்சுது. பிளேக் போனஸ் வரல அப்படின்னா அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா காசு கம்மியாக தான் வரும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக் வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து காந்தி என்ன பண்ணுறாருன்னா அவரும் போயிட்டு வந்து என்னென்னா அவங்களுக்கு ஹெட்டாக இருந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, வேலை நிறுத்தம் பண்ணுறதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவர் எதுவுமே கண்டுக்கல, அந்த ஓனரும் வந்து எதுவும் கண்டுக்கல. அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தொழிலாளிகளும் அவங்க வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அவங்களும் எவ்வளோ நாள் தான் போராடுவாங்க, அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த மாதிரி ஆனோடனே தொழிலாளிகளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டு. அப்படின்றதால காந்தி வந்து உண்ணாவிரத போராட்டம் எடுத்துருவார். நான் வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து உங்கள் காசு கொடுக்குற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மில் வேலை வந்து மீன்ஸ் அந்த மில் ஓனர் இருக்கார்ல, அந்த ஓனரோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னா காசு கொடுங்கன்னு சொல்லி அப்புறமா சம்பளத்திலே உயர்வு கொடுப்பாங்க. அவங்களுக்கு சம்பளத்தில் உயர்வு கொடுத்ததால அப்புறமா என்னென்னா ஒர்க்கர்ஸும் வந்து என்னென்னா சந்தோஷமாக வந்து ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கும் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். அடுத்து பார்த்திங்கன்னா 1918 கேதா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேதா அப்படின்றது குஜராத்தில் இருக்க ஒரு பிளேஸ். அங்கே வந்து ஒரு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கடுமையான பஞ்சம், ரிப்பீட்டடாக வந்து என்னென்னா பஞ்சமாகவே இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால வரி செலுத்த முடியாது. பஞ்சத்தில் இருக்கும்போது என்னென்னா அக்ரிகல்ச்சர் வரி, பயிர் வந்து பயிரிடுறோம்ல இடத்துல, அதுக்கு வந்து வரி கட்டணும், அதை வந்து செலுத்த முடியாது. ஆனால் வந்து பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் ஆக்சுவலி என்ன இருக்குது ரூல்ஸில் அப்படின்னா இப்போ உற்பத்தி பண்ணுறோம்ல நம்மளுக்கு வர சாகுபடின்னு சொல்லுவாங்கள்ல, சாகுபடியாகி வர இது வந்து என்னென்னா நார்மலாக 100 மூட்டை வருதுன்னா 25% கம்மியாக உங்களுக்கு சாகுபடி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண வேணாம், டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு சட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூல் இருக்குது. பட் ஆனால் 25% கம்மியாகவே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அதிகாரிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கணக்கு எழுதி என்னென்னா டேக்ஸ் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து ப்ராப்ளம் வருது. காந்தியடிகள் என்ன பண்ணுவார்னா அதையும் போய் சால்வ் பண்ணி வச்சுட்டு வருவார். ஓகேவா? அதனால் வந்து என்னென்னா 3 பிரச்சனை வரும். சாம்பரன், அப்புறம் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அடுத்தது கேதா சத்தியாகிரகம். இதெல்லாம் வரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசையில் கேட்கலாம்.
அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ரவுலட் சத்தியாகிரகம். இதுதான் ஃபஸ்ட்டு மாஸ் மூமெண்ட் காந்தியில். காந்தியடிகள் நடத்தின ஃபஸ்ட்டு மாஸ் மூமெண்ட் வந்து இதுதான். ரவுலட் சத்தியாகிரகம் நிறைய இடத்துல வந்து சேர்த்து நடத்தியிருப்பார். இதெல்லாம் வந்து சாம்பரன், அகமதாபாத்தில் அந்தந்த இடத்துல மட்டும்தான் நடந்திருக்கும். ரவுலட் சத்தியாகிரகம்ன்றது ஒரு பெரிய இடத்துல நடத்தினது. முதல்ல ஏன் இந்த ரவுலட் சத்தியாகிரகம் நடந்துச்சு அப்படின்னா, ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு வந்து முக்கியமாக அதை சஜஸ்ட் பண்ணது, அந்த சட்டத்தோட எழுதினவர் பேர் ரவுலட், சிட்னி ரவுலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவர் பேரை வந்து சொல்கிறாங்க ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம், ஒருத்தங்களை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணலாம், 2 வருஷம் வந்து ஜெயிலில் வச்சுருக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வீட்லேயும் வாரண்ட் இல்லாமல் போய் சர்ச் பண்ணலாம். ஒருத்தவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா வாரண்ட் இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் சர்ச் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ரவுலட் சட்டம். இது வந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து என்னென்னா எதிர்க்கிறாங்க, காங்கிரஸில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. அது எப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ரவுலட் சத்தியாகிரகம். ஓகேவா? இந்த ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இயக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தில் 2 பேர் முக்கியமாக போராடி இருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்திங்கன்னா, சத்யபால் ஒருத்தர் அண்டு சாய்ஃபுதீன் கிச்லு அப்படின்னு 2 பேரும் முக்கியமாக வந்து என்னென்னா போராடினாங்க. இங்கன்னா பஞ்சாபில் இவங்க 2 பேரும் முக்கியமான தலைவர்கள். இவங்க 2 பேரையும் கைது செஞ்சுருவாங்க. அதனால் மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு இடத்துல கூடி போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல கூடியிருப்பாங்க. இது ஒரு தோட்டம், ஆக்சுவலி பாக்னா தோட்டம், லால்பாக் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் தோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஜாலியன் வாலாபாக்கில் கூடியிருக்காங்க இது மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டையர் அப்படின்ற ஒரு அதிகாரி இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கதவை மூடிடுங்க, போகிறதுக்கு ஒரு சின்ன வழி தான் இருக்கும் அந்த தோட்டத்துலேருந்து, அந்த கதவை மூடிட்டு என்னென்னா சுட்டு தள்ளுங்க மக்களை அப்படின்னு சொல்லிடுவார். மக்கள் வந்து என்னென்னா அங்கே ஆயுதமே இல்லாமல் கூடியிருக்காங்க, அங்கே போய் சுட்டு தள்ள சொல்லிட்டார். அதனால் என்னென்னா மக்கள் நிறையா பேரை சுட்டு கொண்டிருப்பாங்க. இதில் இறந்தவங்க ஒரு 1000கணக்கான பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில். இந்த படுகொலை நடந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னா, நைட்ஹுட் அப்படின்ற பட்டம் வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அதை வந்து அவர் திருப்பி கொடுத்துருப்பார். காந்திக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, கேசர்-இ-ஹிந்த் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து அவர் திருப்பி கொடுத்துருப்பார். இது மாதிரிலாம் பட்டத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருப்பாங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்ட திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது வந்து என்னென்னா பஞ்சாபில் இருக்கிற ஒரு பிளேஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 1920 ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடக்குது. ஒத்துழையாமை இயக்கம் நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கம்னா நான் எதுக்கும் நீங்கள் சொல்கிற எதுக்கும் ஒத்து போக மாட்டேன், நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க கொடுத்த ஏதாவது பட்டமாக திருப்பி கொடுத்துருங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கோர்ட் நடத்துகிறாங்களா, பிரிட்டிஷ் கோர்ட்ஸ்லாம், அங்கே வந்து நீதி கேட்கறதுக்கு அங்கே போகாதீங்க, நீங்களே உங்கள் பிரச்சனையை வந்து இங்கே பேசி சால்வ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் அவங்களோட மீன்ஸ் அவங்க விற்கிற பொருள்களை புறக்கணிங்க, எல்லாத்தையுமே புறக்கணிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்களா, அதையும் வேணாம்னு தூக்கி போட்டுருப்போங்க, கவர்மெண்ட்டே எதிர்பார்க்காதீங்க, வரி கட்டாதீங்க, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஒத்துழையாமை இயக்கம். இது வந்து 1920 காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அடுத்து பார்த்திங்கன்னா 1920 அதே வருஷம் ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர் வந்து அன்றைக்கி இறந்துருப்பார். அப்புறமா அவர் பேரில் தான் வந்து நிதியை கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாதிரி வந்து நடந்திருக்கும். அடுத்து 1922 பார்த்திங்கன்னா சௌரி சௌரா சம்பவம். இது நடந்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஒத்துழையாமை இயக்கத்தையே வந்து நிறுத்தியிருப்பாங்க. சௌரி சௌரா அப்படின்றது உத்தரப்பிரதேசில் இருக்க ஒரு கிராமம். அங்கே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸை வந்து என்னென்னா மக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கொளுத்தி விட்ருவாங்க, பிரிட்டிஷ் போலீஸை. ஏன்னா வந்து இது மாதிரி வந்து அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்கல்ல மக்களை. இது மாதிரி வந்து நிறையா விஷயம் போராட்டங்கள் நடக்கும்போது வன்முறையை கையில் எடுத்திருப்பாங்க. ஆனால் மக்கள் வந்து என்னென்னா அவங்களும் வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து காந்திஜிக்கு இது பிடிக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அகிம்சையாக நடந்த போராட்டம் வன்முறையாக மாறக்கூடாது. ஏன்னா என்ன பண்ண முடியும், அகிம்சையாக நடத்துகிறவர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்ம சைடில் வந்து என்னென்னா பலி கம்மியாக இருக்கும். இப்போ வன்முறையில் இறங்கணுன்னா என்ன பண்ணும், 2 சைடும் என்னென்னா பலி ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறையா பேர் சாவாங்க. அதனால் அவர் அகிம்சை போராட்டம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணுவார். அப்புறமா வந்து காந்தியை வந்து அரெஸ்ட்டும் பண்ணுருவாங்க கொஞ்ச நாளில். சௌரி சௌரா சம்பவம் நடந்து கொஞ்ச நாளில் ஸ்டாப் பண்ணுறாரு, அவரும் வந்து அரெஸ்ட்டும் பண்ணுருவாங்க. அதுக்கப்புறமா 1923 சுயராஜ்ய கட்சி வந்து என்னென்னா தொடங்குறாங்க. இதில் வந்து என்னென்னா சௌரி சௌரா சம்பவத்துக்குமா காந்தி ஜெயிலுக்கு போகிறார்ல, அப்போ வந்து என்னென்னா ரெண்டாக பிரிகிறாங்க. காங்கிரஸில் இருக்கவங்க மாற்றத்தை விரும்புகிறவங்க ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிகிறாங்க. ப்ரோ சேஞ்சஸ் அண்டு நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாற்றம் விரும்புபவர்கள் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், போராட்டம் ஒரு பக்கம் போட்டோம், இருந்தாலும் நம்ம வந்து என்னென்னா அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சிஎம் எலெக்ஷன் இது மாதிரி இதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா ஒரு பக்கம் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க ரெண்டாக, கவர்னருக்கு கொஞ்சம் ரைட்ஸு, சிஎம் கொஞ்சம் ரைட்ஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துருவாங்க மாநிலத்துக்கெலாம். அந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கவங்க இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்களாம் நம்ம வந்து சட்டசபை இது மாதிரி தேர்தல் வருதுல்ல, சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றத்தை விரும்பாதவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், அவங்க சொன்ன சட்டத்தை வச்சு நம்ம எதுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கெலாம் போகணும், நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த போராட்டத்தை தொடரலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டாக பிரிகிறாங்க. யார் யாரெல்லாம் ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க முக்கியமான பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, மாற்றம் விரும்புபவர்களில் முக்கியமானவர் யாருன்னா சிஆர் தாஸ் இருப்பார், அப்புறம் மோதிலால் நேரு, இவங்க 2 பேரும் இருக்காங்க மாற்றத்தை விரும்புபவர்கள் லிஸ்ட்டில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமானவர் யாருன்னா சத்தியமூர்த்தி அப்படின்றவர் இருக்கார், தீரர் சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவரும் இருக்கார். மாற்றத்தை விரும்பாதவர்கள் இந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்கான்னா ராஜாஜி இருப்பார், ராஜேந்திர பிரசாத், இது மாதிரி கொஞ்சம் மூத்த தலைவர்கள் இவங்களாம் வந்து இங்கே இருக்காங்க. ஓகேவா, இது மாதிரி வந்து ரெண்டாக பிரிகிறாங்க. இந்த பிரிகிறாங்கல்ல இந்த மாற்றத்தை விரும்புபவர்கள், அவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதான் சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தொடங்கி என்னென்னா கொஞ்சம் மாநிலத்தில் ஜெயிக்கவும் செய்வாங்க. ஓகேவா, காந்தியும் பின்னாடி ஏற்றுப்பார், சரி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காங்கிரஸில் ஒரு பக்கம் இவங்க என்னென்னா இந்த வேலையை பாருங்கள், மிச்சம் இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்கள், போராட்டத்தை வந்து என்னென்னா அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா காந்தியும் ஏற்றுப்பார், அதனால் பிரச்சனையாக இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா 1925 என்ன நடக்குதுன்னா சிஆர் தாஸ் மரணம். சிஆர் தாஸ் அப்படின்றவர் இறந்து போகிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா சுயராஜ்ய கட்சிக்கு இதுக்கு மேலே என்னென்னா அவ்வளோவா இது இல்லை, பவர் இல்லாமல் போயிடுது. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா 1927 சைமன் குழு உருவாக்கம். சைமன் குழுவை வந்து கொண்டு வராங்க. எதுக்காக சைமன் குழு கொண்டு வராங்க அப்படின்னா 1919 ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டம் வந்து போட்டுட்டு என்னென்னா அந்த சட்டத்துக்கு கீழே தான் வந்து கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுருக்கு. இந்த சட்டம் நல்லா இருக்கா, இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா சைமன் குழு அப்படின்ற குழுவை வந்து உருவாக்குறாங்க. அந்த சைமன் குழு வந்து என்னென்னா இந்தியாவை வந்து விசிட் பண்ணுவாங்க. அதான் வந்து நான் போட்டிருக்கேன், சைமன் குழு வந்து இந்தியாவுக்கு வருகை வந்திருக்காங்க, இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து சைமன் குழுவுக்கு ஃபுல்லாக எதிர்ப்பு. ஏன்னா சைமன் குழு அப்படின்றது ஃபுல்லாக வெள்ளையர்கள்லாம் இருக்காங்க, இந்தியர்கள் யாருமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம நாட்டு மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சைமன் குழு வந்து வெள்ளையர்களாக இருக்காங்களே, சட்டம் போட வந்தது என்னமோ இந்திய நாட்டு மக்களுக்காக, அவங்க வெள்ளையர்களாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து எப்படி தெரியும் நம்ம நாட்டில் வந்து என்ன தேவை அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா தெரியாது. முதல்ல நம்ம நாட்டு மொழியே தெரியாது அவருக்கு. அவர் எப்படி வந்து நம்மளை புரிஞ்சிக்கிட்டு சட்டம் வந்து என்னென்னா க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து என்னென்னா இவங்க எல்லோரும் போராடுறாங்க. அதான் எதிர்ப்பு. சைமன் குழு வந்து இந்தியா வருகையப்போ எதிர்ப்பு வந்து நடக்குது. அப்போ அந்த எதிர்ப்பில் தான் வந்து என்னென்னா லாலா லஜ்பதி ராய் வந்து இறந்துடுறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, கலைஞ்சி போகணும் அப்படின்றதுக்காக எல்லோரும். அப்போ லத்தி சார்ஜில் வந்து பயங்கரமாக அடிபட்டு வந்து என்னென்னா ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் நாளில் வந்து இறந்துடுறார் லாலா லஜ்பதி ராய் அப்படின்றவர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 1929 பார்த்திங்கன்னா லாகூர் மாநாடு வந்து நடக்குது. பூர்ண சுதந்திரம் கோரிக்கை வந்து என்னென்னா ஏற்றுக்கிறாங்க. லாகூர் மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூர்ண சுதந்திரம் தான் அதுக்கு மேலே கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண கூடாது, நம்ம நீங்கள் வந்து என்னென்னா அந்த அந்தஸ்து கொடுங்க, இந்த உரிமை கொடுங்கலாம் கேட்கக்கூடாது, இதுக்கு மேலே பூர்ண சுதந்திரம் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் இருக்குது 1928 நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரு அறிக்கையை ஆக்சுவலி ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால தான் பூர்ண சுதந்திரமே கேட்டிருப்பாங்க. இந்த நேரு அறிக்கை யார் ரெடி பண்ணுவானா, மோதிலால் நேரு ரெடி பண்ணுவார். இதில் என்னென்னா டொமினியன் அந்தஸ்து கேட்டிருப்பாங்க இங்கிலாந்து கீழே. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஆங்கிலேயர் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் லாகூர் மாநாட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இனிமேல் பூர்ண சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1930 பார்த்திங்கன்னா முதல் சுதந்திர தினம் கொண்டாட்டமே நடக்குது. முதல் சுதந்திர தினம் கொண்டாட்டம் என்றைக்கு நடந்துச்சுன்னா 1930 ஜனவரி 26 நடக்குது. முதல் சுதந்திர தினம் அன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். ஜனவரி 26 1930 கொடியெல்லாம் ஏற்றி கொண்டாடுறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி முதல் சுதந்திர தின கொண்டாட்டம் அப்போ நடந்துச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாட்டில் வந்து நம்ம குடியரசு தினமாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1950 அது குடியரசு தினமாக கொண்டு வரோம். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா 1930 2 முக்கியமான விஷயம், ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலி.
சட்ட மறுப்பு இயக்கம், சட்டத்தை மறுத்து ஒரு இயக்கம் வந்து பண்ணுறாங்க, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சட்ட மறுப்பு அப்படின்னா என்னென்னா, அவங்க போட்ட சட்டத்தை மறுத்து நான் வந்து என்னென்னா செயல்படுறது, அதுதான் வந்து சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறாங்க. ஏன் உப்பை போய் அழுறாரு காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான். சட்ட மறுப்பு இயக்கம்னா என்ன, உப்பு சட்டத்தை மீறுறாரு, ஏதோ ஒரு சட்டத்தை மீறணும், அதான் சட்ட மறுப்பு இயக்கம். ஏன் உப்பு சட்டத்தை அவர் மீறணும், வேறு ஏதாவது சட்டத்தை மீறலாம்ல, எவ்வளோ சட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம், உப்பு சட்டத்தை மீறினா எவ்வளோ மக்கள் வந்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வேறு ஏதோ ஒரு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த மக்கள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உப்புனா என்னது, எல்லாருமே, ஏழை பணக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து என்னென்னா காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் அந்த சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாரு. உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை வந்து போயிட்டு தண்டியில் போய் என்னென்னா உப்பை வந்து அழுவார். அப்புறமா வந்து என்னென்னா சட்ட மறுப்பு இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு இடத்துலையும் கடற்கரை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் வந்து சத்தியாகிரகம் பண்ணுறாங்க, உப்பு சத்தியாகிரகம். இதான் வந்து 1930 ஃபுல்லாக நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1930 முதல் வட்டமேசை மாநாடு, ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இங்கிலாந்தில் நடக்கும். பட் எந்த இதுவுமே பிரயோஜனமே இல்லை அதனால் ஏன்னா காங்கிரஸ் போய் கலந்துக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாட்டில். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1931 இர்வின் அப்படின்றவர் தான் அப்போ வைஸ்ராயாக இருக்கார். அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தி எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் காந்திக்கும் இர்வினுக்கும் நடுவில் ஒப்பந்தம் வந்து வருது. ஓகேவா, காந்திக்கும் இர்வினுக்கும் நடுவில் ஒப்பந்தம் வருது. இதுதான் காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறார், காந்தியை வந்து என்ன சொல்கிறாருன்னா, சட்ட மறுப்பு இயக்கம்ல அரெஸ்ட் பண்ணவங்களாம் வெளில விடுங்க அப்படிலாம் கேட்டிருப்பாரு. அவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா தான் உப்பு சத்தியாகிரகம் இந்த போராட்டத்தெல்லாம் கைவிட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு கிளம்பி போவாங்க இங்கேருந்து. ஓகேவா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. 1931 2ஆம் வட்டமேசை மாநாடு அடுத்தது நடக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். பகத்சிங்கை தூக்கில் போடுவாங்க. பகத்சிங்கை ஏன் தூக்கில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பார். டிஎஸ்பி சாண்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பார். இவர் ஏன் அவர் கொலை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து என்னென்னா லாலா லஜபதி ராய் சாவறதுக்கான காரணம். லாலா லஜபதி ராய் லத்தி சார்ஜ் பண்ணாங்கல்ல, அதுக்கு வந்து இவர் தான் காரணம், டிஎஸ்பி சாண்டர்ஸ். அந்த கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, தூக்கில் போட்டுருவாங்க. ஓகே, அடுத்து 1931 2ஆம் வட்டமேசை மாநாடு நடக்குது. 32 3வது வட்டமேசை மாநாடு நடக்குது. 2ஆம் வட்டமேசை மாநாட்டிலே ஒன்றுமே போய் பண்ணல, காங்கிரஸ் சொன்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. காங்கிரஸை வந்து ஆக்சுவலி ஒரு ஹிந்து கட்சியாக மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஹிந்து கட்சியாக தான் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் காந்திக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தனி பிரதிநிதித்துவம் வேணும், எனக்கு தனி வந்து இது வேணும் அப்படிலாம் கேட்குறதால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, காந்தி என்ன பயப்பட ஆரம்பிச்சிருவார்னா, இந்தியாவே வந்து என்னென்னா ஏற்கனவே முஸ்லீம்ஸ் கொடுக்குறாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் கொடுக்குறாங்க, யூரோப்பியன்ஸ் கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இது வந்து ரொம்ப மோசமாகிடும், இந்தியா வந்து ரொம்ப பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து ஃபீல் பண்ணுறாரு. 2ஆம் வட்டமேசை மாநாடு முடிஞ்சு இங்கே வந்தோடனே என்ன பண்ணுவார், திரும்ப உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பிப்பார், சட்ட மறுப்பு இயக்கத்தை. அப்புறமா என்ன பண்ணால் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 1932 3ஆம் வட்டமேசை மாநாடு நடக்கும்போதெல்லாம் அவர் ஜெயிலில் தான் இருப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தனி வாக்குரிமை கொடுத்துட்றாங்க. யாருக்குன்னா ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தனி வாக்குரிமை வந்து டாக்டர் அம்பேத்கர் கேட்டிருப்பாரு, அதுக்கு வந்து தனி வாக்குரிமை கொடுக்குறாங்க. இதனால் அடுத்தது ப்ராப்ளம் வருது. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம நாடு பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சிறையிலே வந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூனா ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு சைன் பண்ணுவாங்க. அதுபடி என்னென்னா, அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து இத்தனை தொகுதி இருக்கா, ஒரு 500 தொகுதி இருக்குது அப்படின்னா, இத்தனை தொகுதி நான் பிரித்து கொடுத்துட்றேன், இவங்க மட்டும் தான் நிற்கணும், ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் அங்கே நிற்கணும் அப்படின்னு நம்ம பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி என்னென்னா பிரிக்கிறாங்க. அது வந்து இன்றைக்கும் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து பிரித்தது தான் அது. பூனா ஒப்பந்தம் யாரும் சைன் பண்ணிக்கிறாங்கன்னா, காந்தியும் அம்பேத்கரும் சைன் பண்ணிக்கிறாங்க. 1935 ஒரு இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்டம் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அமலுக்கே வரல. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த சட்டம் வந்து வருது, கொஞ்சம் நாள் 2ஆம் உலகப் போர் வருது, அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், அதனால் அமலுக்கே வரல. ஆனாலும் இந்த சட்டம் முக்கியம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரசியலமைப்பில் நிறைய விஷயத்த இந்த சட்டத்திலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் 1935. இது எதை வச்சு இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா, 3 வட்டமேசை மாநாடு நடத்துகிறாங்கல்ல, அதை வச்சு இந்த சட்டம் ஃப்ரேம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சைமன் குழுவோட அறிக்கை, இதெல்லாம் வச்சு தான் இந்த சட்டத்தை உருவாக்குனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முதல் காங்கிரஸ் அரசவை எப்போன்னா 1937 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த முதல் காங்கிரஸ் அரசவை எப்படி வந்துச்சு அப்படின்னா, 1937 எலெக்ஷன் நடக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷனில் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் முடிவு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா யார் சிஎம்மாக வரார் அப்படின்னா, ராஜாஜி சிஎம்மாக வருவார். காங்கிரஸ் ஒரு
11 மாநிலம் இருக்குது, 11 இது இருக்குது, பிரிட்டிஷ் மாகாணம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6ஓ 7ஓ வந்து பிடிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் நிறைய இடத்துல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. எல்லாம் உப்பு சத்தியாகிரகத்தோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில். அதனால் வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. 1939 பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் தொடங்குது. ஸோ 2ஆம் உலகப் போர் தொடங்கினோடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவும் உலகப் போரில் வந்து கலந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை கேட்காமலே சொல்லிடுறாங்க. ஸோ காங்கிரஸ்க்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாங்க. எல்லோரும் காங்கிரஸ் அமைச்சரவை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நடந்திருக்கும் 2ஆம் உலகப் போர் தொடங்கினோடனே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போரில் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் தனிநபர் சத்தியாகிரகம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு லீடர்ஸும் அவங்கவுங்களுடைய பிளேஸ்லேருந்து அவங்கவுங்க எந்த ஊரோ அந்த ஊர்லேருந்து என்னென்னா எல்லாம் டெல்லியை நோக்கி போவாங்க. போகிற வழியில் என்ன பண்ணுவாங்க, நம்ம இது மாதிரி கலந்துக்கல, போரில் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணல காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே போகணும். இதுதான் தனிநபர் சத்தியாகிரகம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து காந்தி வந்து யாரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சாரியா வினோபா பாவே. செகண்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, அவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஆச்சாரியா வினோபா பாவே, 2வது ஜவஹர்லால் நேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1942 இந்திய தேசிய இராணுவம் வந்து தொடங்குது. எங்கே தொடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து இராணுவம் அதை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்திய தேசிய இராணுவம் இந்த வீரர்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது உலகப் போரில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் ஜப்பானும் எதிரெதிர் அணியில் இருக்கும். இப்போ இங்கிலாந்து சோல்ஜர்ஸ் இங்கேருந்து போகிறாங்கல்ல, இங்கிலாந்து சோல்ஜர்ஸ்னால் இங்கிலாந்து அவங்க படையை மட்டும் அனுப்புவாங்க, இந்திய படையும் அனுப்புகிறாங்க. ஸோ இங்கிலாந்து படையில் இந்திய படை வீரர்களும் இருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் போய் ஜப்பானில் வந்து ஆக்சுவலி சண்டை போட்டிருப்பாங்க. அந்த ஜப்பான் வந்து என்னென்னா சில வீரர்களை கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னென்னா எங்கள் நாடே வந்து இவங்க இப்படி தான் பிடிச்சி வச்சுருக்காங்க, நாங்கள் வந்து என்னென்னா இது மாதிரி ஒரு ஆர்மி ஃபார்ம் பண்ணுறோம், நாங்களும் வந்து அவங்களுக்கு எதிராக போராட ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணது தான் இந்த இந்திய தேசிய இராணுவம். யார் இதுக்கான தலைவர் அப்படின்னா மோகன் சிங் அப்படின்ற ஒருத்தர் தான் இருப்பார். பின்னாடி தான் வந்து சுபாஷ் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பார், சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா, ஏன்னா இந்திய தேசிய இராணுவம் வந்து தொடங்கியாச்சு. எங்கன்னா சிங்கப்பூரில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1942 பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் குழு அப்படின்னு ஒரு குழு வந்து வருகை தரும். இது வந்து அவ்வளோவா முக்கியம் இல்லை, இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கிரிப்ஸ் குழு சொன்னதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கிரிப்ஸ் குழு என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கேருந்து வந்து நாங்கள் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தரோம், போர் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை உருவாக்கி தரோம், நீங்களே உங்களுக்கு அரசியலமைப்பு உருவாக்கிக்கோங்க, திரும்ப என்ன அரைச்சதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் என்னென்னா இவங்க கேட்க மாட்டாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்கிறத என்னென்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அடுத்து 1942 என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண உடனே அன்றைக்கி சாயந்தரமே என்ன பண்ணுவாங்க, எல்லா லீடர்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா முக்கியமான லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி இந்த மூமெண்ட் நடந்துச்சு, இயக்கம் நடந்துச்சு அப்படின்னா மக்களே நடத்துனாங்க. மக்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லீடர்ஸே இல்லாமல் நடத்தின இயக்கம் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற இயக்கம். ஓகேவா, குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து 2ஆம் உலகப் போர் வந்து என்னென்னா 1942 சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஜப்பானோட கை ஓங்கி இருந்துச்சு, ஜப்பான் ஜெர்மனி கை. இங்கிலாந்தோட கையில் ரொம்ப இதாக இருந்துச்சு. இங்கிலாந்து பக்கம் வந்து என்னென்னா தோற்றுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சப்போஸ் இங்கிலாந்து தோற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்குள்ளே வந்து என்னென்னா இன்னொரு ஆள் வேறு வந்துடுவாங்க, ஜப்பானோ இல்லை வேறு யாரோ ஜெர்மனியோ வந்துடலாம். அப்போ இன்னும் இந்தியாவோட நிலைமை மோசமாகிடும்ல. அதனால வந்து என்னென்னா இவங்களை உடனடியாக இங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மக்களே நடத்தின ஒரு போராட்டம். 1943 பார்த்திங்கன்னா நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தோட தலைவரானார் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. 1943 அடுத்த வருஷம் தான் நேதாஜி என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து போய் இந்திய தேசிய இராணுவத்தை தலைவராக வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார். 1944 ராஜாஜி சூத்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ராஜாஜி சூத்திரம்னா ஒன்றும் இல்லை, அப்போ ஆக்சுவலி வந்து அது இதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, 2 நாடாக கொடுங்க, பாகிஸ்தானை பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுன்னு பேரளவுக்குள்ள வந்து இது மாதிரி இருக்கட்டும், என்னென்னா இது நிறைய சில விஷயத்த ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா டிஃபென்ஸ் பாதுகாப்பு, அப்புறம் கம்யூனிகேஷன்னா தகவல் தொடர்பு, அப்புறம் இது எக்ஸ்டர்னல் ரிலேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, வெளிநாட்டு உறவுகள், இது மாதிரி விஷயத்தெலாம் மட்டும் ஒன்றா வச்சுக்கலாம், மற்ற விஷயத்தெல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்து ராஜாஜி சொல்வார். பட் ஆனால் இவங்க வந்து அதை கேட்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1945 ஷிம்லா மாநாடு யார் கூட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வேவல் அப்படின்ற வைசிராய் வந்து கூட்டுவார். வேவல் வைசிராய் ஷிம்லாவில் மாநாடு கூட்டுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவர்னரும் கமாண்டர் இன் சீஃப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, படைத்தளபதி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் பிரிட்டிஷாக இருந்துக்கிறோம், அவங்க மட்டும் என்ன பண்ணுறோம், வந்து ஆங்கிலேயராக இருந்துக்கிறோம், மீது எல்லாரும் நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார், இந்தியர்களே இருந்துக்கோங்க. அதுக்கும் வந்து ஆனால் என்னென்னா இவங்க அக்செப்ட் பண்ணல, ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் 2 பேருமே அக்செப்ட் பண்ணல. அதனால் வந்து என்னென்னா அடுத்தது வந்து வராங்க 1946 அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் மிஷன் அப்படின்றவங்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அரசியலமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையை கொண்டு வராங்க. ஓகேவா, அந்த மாதிரி நிர்ணய சபையை கொண்டு வராங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நடத்துகிறாங்க. நிறைய மாகாணங்கள் இருக்கும்ல, இப்போ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம், அப்போ வந்து மாநிலங்கள்னு சொல்கிறோம்ல, அப்போல்லாம் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாகாணங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்துகிறாங்க. முதல்ல அந்த மாகாணத்தில் எலெக்ஷன் நடந்து தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, இப்போ எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அந்த மாதிரி என்னென்னா உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மறைமுகமான தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா அந்த அரசியல் நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அரசாட்சி பண்ணுற நாடுகள், அவங்களாம் வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து என்னென்னா யாராவது ஒரு ஆள் அனுப்பணும், அந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி பார்ஷியலி வந்து என்னென்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எலெக்ஷன் வச்சு, பார்ஷியலி என்னென்னா இது மாதிரி நியமிக்கப்படுறாங்க, நாமினேஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி தேர்ந்தெடுத்தது தான் அரசியல் நிர்ணய சபை. அந்த மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. அமைச்சரவை தூதுக்குழு, இவங்க தான் வந்து என்னென்னா அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணது. அடுத்து பார்த்திங்கன்னா 1946 ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சினா கப்பற்படை இவங்ககிட்ட இருக்கும்ல, பிரிட்டிஷ்கிட்ட, HMIS அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கப்பல்லாம், HMIS தல்வார் அப்படிலாம் சொல்லுவாங்க. HMISனா ஹிஸ் ஆர் ஹர் மேஜஸ்டி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேஜஸ்டி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லுவாங்க, HMIS தல்வார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து என்னென்னா அந்த கப்பற்படை இருக்குல்ல, அந்த கப்பலில் பிரச்சனை வருது, அவங்க அந்த சோல்ஜர்ஸ்குள்ளே பிரச்சனை வந்து பயங்கரமாக இது வெடித்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த பிரிட்டிஷோட கொடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா எல்லா கொடியும் ஏற்றுவாங்க, காங்கிரஸ் கொடி, முஸ்லீம் லீக் கொடி, அப்புறம் கம்யூனிஸ்ட் கொடி, இந்த கொடியெல்லாம் வந்து ஏற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நடந்திருக்கும். ராயல் இந்திய கப்பற்படை கிளர்ச்சி இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம இந்தியாவில் இருக்க முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், டீசெண்டாக வெளில கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து 1947 பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் அப்படின்றவர் வரார். இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரச்சனையிலே போயிட்டுருக்கு, பிரிக்கிறதா வேண்டாமா நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் வந்து என்ன பண்ணலாம், நாட்டை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பிரிவினை திட்டம் கொண்டு வரார். இவரோட திட்டத்தை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 3 தான் அந்த பிளானை வந்து இவர் சொன்னார். ஸோ அதனால் ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவினை திட்டம், பார்ட்டிஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1947 என்னென்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிது. எப்போனா 15th ஆகஸ்ட் வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. ஓகேவா. 1948 காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டார். இன்றைக்கினா ஜனவரி 30 காந்தியடிகளை சுட்டு கொன்றுவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா குடியரசு நாடானது 1950. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் தொடங்குறாங்க 1950. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து தேர்தல், இந்தியாவில் நடத்துகிற முக்கியமான தேர்தல்களை இவங்க தான் நடத்துகிறாங்க. தேர்தல் ஆணையம் தொடக்கம், இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். 1950 பார்த்திங்கன்னா திட்டக்குழு தொடங்குறாங்க, பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் நம்ம நாட்டுக்கான திட்டம்லாம் போடுறது, இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1951 நிதிக்குழுவை தொடங்குறாங்க. நிதிக்குழுனா என்னது, ஃபினான்ஸ் கமிஷன், இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1952 முதல் மக்களவை தேர்தல் நடக்குது, ஃபஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷன் வந்து மக்களவை தேர்தல் 1952 நடக்குது. ஓகேவா. நடந்து ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, இப்போ வந்து இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. 1806 1952 வரைக்கும் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இந்த பிடிஎஃபை வந்து நான் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன், உங்களுக்கு வந்து வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மக்களவை தேர்தல் நடந்துச்சு இல்லை, இது எத்தனையாவது மக்களவை தேர்தல்? எத்தனையாவது மக்களவை தேர்தல் 2024 நடந்தது, எத்தனையாவது மக்களவை தேர்தல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.